ஓஹோன்னு ஆயிடுவீங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. காட்டுக்கு போங்க, தேனி தான் கொட்டும் உங்களை. அந்த மாதிரி சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும். எந்த தைரியமான ஒரு கரேஜ் உள்ள ஜோசியர் இருக்கணும். நெகட்டிவ் அப்படியே சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் கூட இல்லாத ஜோசியர்கிட்ட போகாதீங்க. நீ உருப்பிட மாட்ட, தெளிவாக சொல்லணும். இந்த வருஷம் நல்லா இருக்காது, நல்லா இருக்காது, தெளிவாக சொல்லணும், தைரியமாக சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய ஜோசியர் அமைஞ்சா உங்களுக்கு விதி நல்லா இருக்குன்னு அர்த்தம். நாங்களும் பார்க்குறோம், சில டைமில் அது மாதிரி வீடியோலாம் பார்க்குறோம். அது வந்துடுது. நம்ம போய் டிவி முன்னாடி உட்காந்து பார்க்குறது கிடையாது, அது தானாக வந்துடுது. போன வாட்டி சொல்கிறான் ஒருத்தன், நீங்கள் 2024 இப்போ கூட இந்த வருஷம் கூட 25 கூட 26 கூட பார்த்துட்டு வரணும். 25 நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க. இப்போ 26 ஆகான்னு இருப்பீங்க, ஓஹோன்னு இருப்பீங்கன்றோம். ஆனால் இதே வாய் தான் என்ன சொல்லியிருக்குது, முன்னாடி உள்ளே போய் அவரோட சேனலில் போய் அந்த வீடியோவை பார்த்தாக்கா 2025 ஆகா ஓஹோன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு முடிவில் என்ன பண்ணிட்டாரு, 2025 முடிவில் நீங்கள் இந்த வருஷம் ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க, வரப்போகிற வருஷம் உங்களுக்கு ஆகா ஓஹோன்னு இருக்குன்றாரு. அதே வாய் தானங்க இது. வாக்கு சுத்தம் இல்லாத வாழ்க்கை சுத்தமாக இருக்காது. எண்ணம் சுத்தம் இல்லாத வாழ்க்கை எதுலையுமே சுத்தம் இருக்காது. ஜோசியருக்கு வாக்கு பலிதம் வேணும்னா சுத்தமான வாக்கு இருக்கணும், மாற்றி மாற்றி பேசக்கூடாது. இவரே ஒரு ராசிக்கு ஒரு வருஷத்தோட தொடக்கத்தில் ஆகா ஓஹோன்னு சொல்லிட்டு அதோட முடிவில் இப்படி மோசமாக நடந்து போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. அவரெல்லாம் நம்புறீங்கன்னா உங்கள் தலையத்தை நம்ம என்னன்னு சொல்கிறது. அதனால் பாசிட்டிவாக நம்பாதீங்க. பாசிட்டிவ் அவசியம்தான், பாசிட்டிவை மட்டுமே எதிர்பார்க்காதீங்க. உள்ளது உள்ளபடி சொல்லுங்க. அவர் என்ன நமக்கு மாமனா மச்சானா ஜோசியக்காரன், அண்ணனா தம்பியா அம்மாவா அப்பாவா யாரா இருந்தாலும் நமக்கு உங்களுக்கு நீங்கள் யாரு நான் யாரு, உங்களுக்கு எதுக்கு நான் எல்லாம் சாதகமாக சொல்லணும்? உங்களுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் கொடுக்குற காசுக்கு உள்ளது உள்ளபடி சொல்கிறது தான் என் வேலை. பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா நான்? இந்த வருஷம் இந்த நேரத்தில் இப்படி இருக்குங்க. குரு பயிற்சி வருது 2026 ஜூன் மாதம் தான் குரு பயிற்சி. நடுவில் எந்த மாற்றமும் இல்லை. மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு எல்லாம் இப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். உங்கள் வேலையில் அல்லல் இருக்கு, இருப்பிடம் நிலைக்காதான்னு ஒரு கவலையில் இருக்கிறீங்க. இடம் மாறுதல் உண்டு, வேலையில அல்லது இருப்பிடத்தில் மாற்றம் உண்டு, உங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு உண்டு. இந்த மாதிரியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஜூன் 1ஆம் தேதி குரு பயின்று 5ஆம் இடத்துக்கு வரும்போது அவரோட பார்வையான 3 இடமும் நல்லா சுபிக்ஷம் பெறும். அவர் இருக்கிற இடமும் சுபிக்ஷம் பெறும். இது பேர் குருபலன். குருபலன்